Hi friends, welcome to Madhu Naveen Vlog channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மருக்கு தகுந்த மாதிரி சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் வந்து நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஐஸ்கிரீமில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சுகரோ இல்லை பாலோ எந்த ஒரு க்ரீமோ எதுவுமே வந்து ஆட் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி வந்து வீட்டில் வந்து ஐஸ்கிரீம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைக்கு உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைக்கு கூட கொடுக்கலாம். அதாவது 8 மாத குழந்தைக்கு கூட நீங்கள் வந்து இந்த ஐஸ்கிரீம் கொடுக்குற அளவுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் இப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வந்து மாம்பழம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட குட்டி மாம்பழம் இருந்துச்சுன்னா நீங்கள் 3 இல்லைனா 4 வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஐஸ்கிரீம் வேணுமோ அந்த குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் மாம்பழம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 2 மாம்பழம் தான் வந்து எடுத்துக்கேன். இது வந்து மீடியம் சைஸ் அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழம் வந்து நல்லா பழுத்து இருக்கணும், அதாவது நல்லா கனிஞ்சு வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் காய் மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா பழுத்துருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 மாம்பழத்தையும் வந்து தண்ணியில் போட்டு ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் வந்து இதை வந்து நல்லா வந்து ஊற வச்சிடுறேன். ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணுன்னா, எடுத்துகிட்டு நல்லா வந்து 2யுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மேல் தோலை மட்டும் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மாம்பழத்தை வந்து அதோட தோல் இல்லாமல் உள்ளே இருக்கிற அந்த பழம் மட்டும் வந்து நம்ம வந்து எடுக்கணும். ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் கட் பண்ணி அதுக்குள்ளே வந்து நீங்கள் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது கீத்தல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாம்பழம் தோல் இல்லாமல் உள்ளே இருக்கிற அந்த மாம்பழம் மட்டும் வந்து தனியாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உள்ளே இருக்கிற தோல் இல்லாமல் நம்ம உள்ளே இருக்கிற பழத்தை மட்டும் வந்து ரிமூவ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தோல் இல்லாமல் அந்த 2 மாம்பழத்தில் உள்ளே இருக்கிற பழத்தை மட்டும் வந்து நான் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த குட்டி குட்டியாக பண்ணதை நம்ம இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு அதை வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் வந்து நம்ம உள்ளே வச்சிட போகிறோம். இந்த சம்மர் டைமில் வந்து ஈஸியாக வந்து மாம்பழம், மாங்காய் இதெல்லாம் வந்து கிடைக்கும். அதனால் அப்பப்போ வந்து இதை வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ மாம்பழத்தை வந்து விட்டமின் ஏ, விட்டமின் சி இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. இது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது உங்களோட டைஜஷனுக்கும் ரொம்பவே வந்து நல்லது. அது மட்டும் இல்லை, உங்களோட கொலஸ்ட்ரால் லெவலை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாம்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னுக்கும் உங்களோட கண்ணுக்கும் வந்து ரொம்பவே வந்து நல்லது. மாம்பழத்தில் வந்து பொட்டாசியம் அப்புறம் நார்ச்சத்து இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கங்காட்டி உங்களோட பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உங்கள் ரத்தத்தில் ஏதாவது கொழுப்பு இருந்துச்சுன்னா அதை கம்மி பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து நார்மலாக மாம்பழம் வந்து நிறைய வந்து சாப்பிட்லாம். உங்களோட குழந்தைக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அந்த மாம்பழம் ஃபுல்லாகவே. இப்போ நான் இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா வந்து கெட்டியான தயிரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு தயிர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு டவல் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு துணி வச்சு அந்த தண்ணியை வந்து லைட்டாக வந்து ஃபில்டர் பண்ணி தனியாக வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தயிர் வந்து நல்லா கெட்டியாயிரும். அதை நீங்கள் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 6-7 டேட்ஸ் வந்து நான் கொட்டையை எடுத்துகிட்டு அதையும் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சுகர்லாம் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் டேட்ஸ் வந்து ஸ்வீட்னஸ்க்காக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன லெமன் வந்து நான் அது வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் புழிஞ்சால் போதும், ரொம்பலாம் வேண்டாம். அது ஒரு 10-15 அளவுக்கு வந்து பிஸ்தா வந்து நான் வந்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம தண்ணி எதுவுமே வந்து ஆட் பண்ணாமல் இதை மட்டும் அப்படியே வந்து நம்ம வந்து மிக்சர் ஜாரில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா வந்து பிளெண்ட் பண்ணியிருக்கணும். அதாவது சக்கையாக இல்லாமல், டேட்ஸும் சக்கையாக இல்லாமல் அதை நல்லா வந்து ஃபைன் பியூரியாக வந்து அரைச்சிக்கணும். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நான் அதே டிஃபன் பாக்ஸை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதிலே வந்து இந்த ஃபைன் பியூரி வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஃபுல்லாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு டேப் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாக வந்து ஈக்குவலாக வந்து வர மாதிரி நல்லா வந்து டேப் பண்ணிவிட்டு ஏர் லேப்ஸ் எல்லாம் வந்து இல்லாமல் நல்லா வந்து டேப் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ இதில் மேலே வந்து நான் வந்து டாப்பிங்ஸ் கொடுக்குறதுக்கு வந்து முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் கிரேப்ஸு, பிஸ்தா இது எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை வந்து டாப்பிங்ஸாக வந்து மேலே வந்து போட்டுக்கலாம். எல்லாம் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக வந்து டேப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஃப்ரீசரில் வச்சு ஒரு 7 to 8 hours வந்து அது நல்லா வந்து ஃப்ரீசர்லேயே வந்து இருக்கணும். ஸோ இடையிலலாம் வந்து எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 7 hours அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா வந்து சூப்பராக வந்து உங்களோட ஐஸ்கிரீம், அதாவது மேங்கோ பிஸ்தா ஐஸ்கிரீம் வந்து ரெடியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும், நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆகி ஐஸ்கிரீம் வந்து நல்ல கன்சிஸ்டன்சி வந்து வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதை வந்து ஸ்கூப்பில் வந்து எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ என்கிட்ட வந்து ஸ்கூப் இல்லை, அதனால வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டியில் தான் வந்து எடுக்கிறேன். எடுக்கும்போதே உடனே சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஸோ எடுத்தோடனையும் நானும் என் ஹஸ்பண்டு, பாப்பா 3 பேருமே வந்து சாப்பிட்டோம். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எந்த ஒரு சுகரோ இல்லை க்ரீமு, கண்டென்ஸ்ட் மில்க் எதுவுமே இல்லாமல் ஹெல்த்தியாக வந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்து இந்த சம்மரில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் பேபிஸ்க்கும் கொடுங்க, இது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.